நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைக்கு வரேன். இப்போ மாட்டு பண்ண போடுறேன். எங்கே போடுறேன்? சருகணியிலே போடுறேன். 200-300 ஏக்கரில் போடுறேன். போட்டு 100 ஏக்கருக்கு 10 ஏக்கரை குளத்தை வெட்டிக்கிறேன். தண்ணி புல்லை வளர்த்துறேன். தீவனம் அது மாடு எதை திங்கும், வாகை அகத்தி எல்லா தீவனத்தையும் வளர்த்துறேன். அதுவே மேயும். நீ போய் மேய்க்க வேண்டியதில்லை. குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறைக்கிலிருந்து நீ பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும். இங்கே வர என்ன பண்ணுவேம்மா, இந்த நிலத்தை 3 பயன்பாட்டுக்கு மகன் எடுத்துக்கிறேன். பின்னாடி வா, கொஞ்சம் வா. சூரிய ஒளியில் இந்த காற்றாலையில் மின்சாரம் தயாரிக்கும். மாடு கீழே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அடுத்து சூரிய ஒளியில் மின்தகடு, மாடு கீழே நின்றுக்கிட்டு இருக்கு. கீழே புல் இருக்கும், மேயும். 3 பயன்பாடு. சூரிய ஒளியில் மின்சாரம், காற்றில் மின்சாரம். என் மாடு ஆடும் மேயும். விளங்குதா? அங்கே குளம், அதில் மீன் வளர்ப்பேன். இந்த மாடு போய் தங்குறதுக்கு இந்த மாதிரி சூரிய ஒளி தகடில் கூரையை கட்டிடுவேன். கொட்டான்னு சொல்கிறோம்ல, கட்டிடுவேன். இங்கே குளத்தில் மீனை வளர்த்துறேன். மாட்டிலிருந்து பால், கால்நடைக்கு மருத்துவமனை இங்கே கட்டிடுறேன். அந்த இடத்துல அவருக்கு வீடு கொடுத்துட்றேன், கால்நடை மருத்துவருக்கு. இந்த மாட்டிலிருந்து பால் எடுத்து தொழிற்சாலை கொண்டு வரேன். தொழிற்சாலை இப்படி தான். இந்த சீட்டில் மேலே குளிர் வச்சிடுறேன். பாலாடை கட்டி தயிர், வெண்ணெய், சீஸ் எல்லாம் தயாரிக்கிறேன். படித்த பிள்ளைகள் அதில் வேலை செய்கிறாங்க. படிக்காத பிள்ளை பாலை கறந்து கொடுக்குறான். எத்தனை லட்சம் லிட்ரு பால் கறந்த படித்த பிள்ளை அந்த கணக்கிடுறான். அப்போ 2 பேருக்கும் ஒரே இடத்துல வேலை வந்துடுது, கவர்மெண்ட் வேலை. நீ பாலை போய் இப்படி பீச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு நாடும் எப்படி செய்யுதுன்னு காட்டியிருக்கேன் பாரு. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அனைவருக்கும் அரசு வேலை கொடுத்துறேன். படித்தவன் படிக்காத அனைவருக்கும். இந்த கண்காணிப்பு கருவியை வச்சிடறேன். பண்ணையில் குளிரூட்டப்பட்ட அறையில் இருந்து மேலே கண்காணிப்பு கோபுரம், அங்கேருந்து பார்க்கணும். இன்ப சுற்றுலான்னு வைக்கிறேன், இயற்கை சுற்றுலான்னு. நீ குடும்பத்தோடு வந்து என் பண்ணையை சுற்றி பார்க்கலாம். ஹெலிகாப்டர் கொடுப்பேன், சுற்றி பார்க்கலாம். ஆனால் சேட்டை பண்ணக்கூடாது. உள் பக்கத்திலே துணை காவல் நிலையம் வச்சு தூக்கி உள்ளே வச்சு வெளுத்து விட்டுருவேன். சேட்டை பண்ணக்கூடாது. ஓ, எருமை பண்ணை வைப்பேன். எருமை பண்ணையே அதே தான். எருமை மாட்டு சாணி, பசுமாட்டு சாணியை, ஆட்டு புழுக்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போவேன். கோழி, கழுதை எல்லாம் வளர்ப்பேன். இந்த பண்ணையிலேருந்து வர கழிவை எடுத்து சருகணியிலே ஒரு பெரிய உரக்கிடங்கு போடுவேன். உரக்கிடங்கை போட்டு அதில் மக்க வச்சு அதிலிருந்து மீத்தேன் எடுப்பேன். உன் கேஸ் சிலிண்டர் நீ இந்த இலவச சிலிண்டர் தர மாட்டேன், ஓசியாக தர மாட்டேன், காசுக்கு தருவேன். உற்பத்தி ஆகிற செலவை எடுத்துக்கிட்டு தடை இல்லாமல் ஒவ்வொரு வீட்டுக்கும் தருவேன், சிலிண்டர் தருவேன். கழுத பால் தான் உலகத்தில் விலை உயர்ந்தது உனக்கு சொல்லிட்டேன்.